என்ன காரணம் ஏது என்னன்னு தெரியல. கடைசியில் வீட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்க. குளோரக்ஸ் கொடுக்க போகிற மாதிரி இருந்திருக்கிறாங்க. கடைசியில் வீட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்க. அவ்வளோதான் இருக்கிற இப்போதைய கிடைச்சிருக்கிற தகவல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் மறுபடியும் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவையும் பார்த்துக்கோங்க. ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் இதாக இருக்கிறதுல இப்போ பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு சவுதி பாபா 10 வருஷம், அதாவது 10 வருஷமா இந்த பெண்ணை அடைச்சி வச்சு பாலியல் தொல்லை கொடுத்தது ஒரு பக்கம்னா, சித்திரவதை இருக்கு இல்லையா, அடிச்சு சித்திரவதை பண்ணினது இன்னொரு பக்கம். அந்த இரண்டு முகங்கள்ல உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவு மோசமா பிஹேவியர் பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவம், இந்த சம்பவம் நடக்குது கிட்டத்தட்ட நடந்த ஆண்டை மென்ஷன் பண்ணாமல் விட்டேனே, நோட் எடுக்காமல் விட்டுட்டு என்னுடைய டேப்பில் தான் அந்த அதில் ஃபுல் நோட் இருக்குது. சந்தர்ப்பம் சூழ்நிலை நான் வண்டியிலிருந்தே பேச வேண்டியதாகிடுச்சு. இந்த அவங்களுடைய தந்தை இதை ஃபோட்டோவை காட்டி இந்த கேஸை கொண்டு போகிறார். சவுதியில் நடந்த சம்பவம் இது. இந்த கேஸை பற்றி யாருக்காவது ஐடியாலஜி இருந்துச்சுன்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனாவது, எந்த ஆண்டில், 2018 நினைக்கிறேன். 5 years பிஃபோர் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. 5 years or 6 years பிஃபோர். சாரி, மன்னிச்சுக்கோங்க. இந்த விஷயத்தில் இதில் ஒரு கன்ஃபியூஷன், எத்தனாவது வருடம் அப்படின்றதுல. அதுக்கு பிறகு ஏன்னா அந்த சம்பவம் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு பிறகு ஒரு சவுதிக்கிட்ட இருந்து இப்போ ரீசண்டாக வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க 1 2 3 4, அதாவது 4 பெண்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க காப்பாற்றி. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த பெண்ணுடைய சம்பவத்தை மென்ஷன் பண்ணி அந்த பெண்ணை 10 வருஷமா ஒரே ஆள் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறான். சிறையில் வச்சு அனுபவிக்கிற மாதிரி, சிறை பிடிச்சு வச்சு. இது 4 பெண்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 4 பெண்களை அப்படியே ரூம்ல அடைச்சி வைக்கிறது. எப்பயாவது ஒரு நாளைக்கு இல்லாட்டி 2 நாளைக்கு ஒருக்கா கொஞ்சமாவது சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது, மற்றும்படி பாலியல் தொல்லை, அடிக்கிறது, துன்புறுத்துறது. சைக்கோ, மெயினாக சொல்ல போனால் சீரியல் கில்லர், சைக்கோ. இந்த மாதிரி சீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, டிவிகளில், ஃபிலிம்களில். சீரியல் கில்லர் கடத்து கொண்டு போய் வச்சிருக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, கொல்றது, இந்த மாதிரியான சீரியல் கில்லர்களை பற்றி யோசித்து நம்ம படங்களாக பார்த்துருப்போம். அதை பற்றி நிறைய தடவை நம்ம யோசிச்சிருப்போம், என்னடா இப்படியெல்லாம் இருப்பானுங்களான்னு. எஸ், படத்தில் மட்டும் இல்லை, ரியல்லையும். அதுவும் சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் பலரும் பிடிபட்டிருக்கிறாங்க. அதில் இப்போதைக்கு இப்போ ரீசெண்டாக பிடிபட்ட ஒரு நபர். இதில் கவர் அப் த கிரைம், த 3 women were arrested during the interrogation of confused the crime. இந்த விஷயத்தில் நான் இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் சொல்லி ஆகணும். 3 பெண்கள், சரியா, 3 பெண்கள் காப்பாற்றப்படுறாங்க. பாகிஸ்தானி பெண்கள் சவுதி அரேபியாவில் காப்பாற்றப்படுறாங்க. இந்த மாதிரி சிறை பிடிச்சிருந்து கடைசியில் வெளிவந்ததுக்கு அப்புறம் அந்த சைக்கோ சீரியல் கில்லர், அந்த நபர் எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளா இருந்தா, எந்த அளவுக்கு இந்த ஒரு சாதாரண ஒரு பெண், இப்படி அழகான முகத்தோட இருந்த பெண்ணை இந்த மாதிரி சிதைக்கக்கூடிய ஒரு கொடூரன். கடைசியில் கேஸ் எப்படி தெரியுமா மாறுது? மனநிலை பாதிக்கப்பட்ட நபர். சிம்பிள், அவ்வளவுதான். கேஸ் முடிஞ்சு
மனநிலை பாதிக்கப்பட்ட நபர். இந்த ஆளுக்கு மனநிலை சரியில்லை, இந்த ஆளுக்கு பைத்தியம், அதான் இப்படி நடந்திருக்கிறாரு. கொண்டு போய் மணலா ஹாஸ்பிட்டலில் போடுங்க. பாடியா இறந்துட்டாங்களா, பணத்தை நாட்டுக்கு அனுப்பி வைங்க. இல்லையா உசுரோட அரைக்குறை உசுரா ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ஆள் அனுப்பி வைங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுதான் நிலைமை. அதே போல இப்போ நீங்கள் அந்த முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க, சிலர் வந்து இப்போ அந்த சகோதரி வந்து முக்கியமாக இன்னொரு விடயம், நான் இதை குறிப்பாகவே இந்த இடத்துல உங்களுக்கு நான் குறிப்பிட போகிற விடயம் என்னென்னா, பணிப்பெண்கள் ஓட்டுநர்கள் யாராக இருந்தாலும் சரிதான். இந்த நாட்டுக்கு நீங்கள் தொழிலாளராக வரும்போது நோஞ்சான்னு சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நர்வஸாக ரொம்ப ஒரு 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 சத்தே இல்லாத ஏதோ ஒரு பயந்தாங்கோலி மாதிரி, பயந்து நடுங்கிற மாதிரி, நம்ம ரொம்ப பயந்த சுபாவம் மாதிரி, ரொம்ப கூச்ச சுபாவம் மாதிரி, பயந்த மாதிரி, வெகிலித்தனமா அந்த மாதிரி நம்ம காட்டிக்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளை வந்து அப்படியே மேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அது எந்த இடத்துல நீங்கள் அப்படி காட்டிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சில நேரங்களில் நம்மளுக்கு எதிர இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலியை நம்ம மடக்கணும்னா நம்மளை நம்ம முட்டாள் மாதிரி காட்டிக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது வீரனா இருந்தா அவனுக்கு முன்னாடி நாம அதை விட அதிகமாக, அவனை விட அதிகமான வீரம் நம்மள்கிட்ட இருக்குன்ற மாதிரி காட்டிக்கணும். வீரமே இல்லைன்னு வைங்களேன், அவன் 6 பேக்கோட 100 கிலோ இருக்கிறான், நாம வெறும் எலும்பும் தோலோட 25 கிலோ தான் இருக்கிறனாலும் நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி காட்டிக்கணும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் காட்டி கொள்ளாத பட்சத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சில வீடுகளில் வந்து நாலேஜாக கொஞ்சம் தம்பி இங்கே வா, அந்த லைட்டு வந்து ஆஃப் ஆகி ஓன் ஆகுது, என்னென்னு கொஞ்சம் பாரு பார்க்கலாம், அப்படி அந்த லைட்டு வேலை செய்யும் இல்லை தானே அப்படின்னு நம்மள்கிட்ட போட்டு வாங்குவாங்க. அப்போ இல்லை அப்படியெல்லாம் வேலை செய்யாத, இருங்க நான் பார்க்குறேன்னு ஏணி எடுத்துகிட்டு போய் ஒரு லைட்டை மாற்றினீங்க, அப்புறம் நீ தான்டா ராஜா எலக்ட்ரீஷியன் அந்த வீட்டுக்கு. தம்பி இந்த பைப்பில் சொட்டு சொட்டாக தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குது, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள், இதை வந்து ஓகே உடனே பார்த்துடலாம் அப்படின்னு உடனே கலட்டி அந்த டேப் எடுத்து அதுக்கு அந்த த்ரெட் சீல்லாம் சுற்றி அப்படி அடிச்சு இப்போ ஓகே பாருங்க, ஓகே சூப்பர் தம்பி, நீ தாண்டா இனிமே வாழ்நாள் பூரா ஜென்மத்துக்குமே கொத்தாடிமை பிளம்பர். புரியுதா இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு சில விடயங்கள். இந்த மாதிரி சில விடயங்கள் நம்மள்கிட்ட கேட்கும்போது அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக கேட்பாங்க, தெரியலையே இது வந்து நான் செஞ்சது இல்லையே, அப்புறம் என் கையால் உடஞ்சி கிடஞ்சி போச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும், எனக்கு தெரியாது இதெல்லாம் நான் செஞ்சே இல்லை அப்படின்ற மாதிரி நார்மலாக விட்டுட்டு நீங்கள் ஒதுங்கிட்டீங்கன்னா அந்த தொல்லையிலேருந்து நீங்கள் தப்பிடுவீங்க. அதே மாதிரி சிலவங்க வந்து அப்படி அந்த அதட்டுவாங்க, சரியா, ரொம்ப அதட்டி பேசுவாங்க, அதட்டி பேசுவாங்க. நான் பாபா சலாம் அலைக்கும் பாபா, நான் பாபா ஷுனஃபி பாபா அப்படின்னு கேட்டா நம்ம அந்த நம்மளோட அந்த சுபாவத்தை பார்த்து அவனும் என்னடா விட்டா நம்மளுக்கு வந்து அடிச்சே போட்டுருவான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட கேரக்டர் இருக்கு. அது சிலருக்கு வந்து இது இப்படியெல்லாம் பண்ணால் நம்மளை அடித்து புதைச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்றதும் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற முறையில் தான் இருக்குது. முன்னாடி இருக்கக்கூடியவருடைய சிந்தனைகளில் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றத சித்தரிக்க வைக்கிறதுக்கு. இப்போ இதே கூப்பிடும்போது கையை கட்டிட்டு சொல்லுங்க பாபா அப்படின்னு அந்த அமைதியாக வந்து பம்பி நின்னோன்னு வைங்களேன். அப்படி நிற்கும்போது அவனுக்கு தெரிஞ்சு போகும், நம்ம சத்தம் போட்டு கதைச்சா இவன் பயந்துடுறானே, இனிமே இதை வச்சே இவனை ஓட்டலாம் அப்படின்னு. நீங்கள் இருந்து 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டு போக போறீங்களா, அந்த 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு அதே நிலைமை தான். இப்போ நீங்கள் அந்த முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்க தானே, அந்த பணிப்பெண்ணுடைய அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க இல்லை தப்பி ஓடிட்டாங்க, எங்கே ஏதுன்னு தெரியலையாம். அவங்களோட ஃபேமிலிக்கு இந்த குவைத்தி அந்த கபில் வந்து வீடியோ அனுப்பியிருக்கிறார், குவைத்தி வந்து வீடியோ அனுப்பியிருக்கிறாரு, இவங்க தப்பி ஓடிட்டாங்க, எங்கேயாவது இருந்தாங்கன்னா வர சொல்லுங்கள், வந்தால் நாங்கள் அதுக்குரிய என்ன ஏற்பாடு செய்யணுமோ செஞ்சு அவங்களை நாட்டுக்கு அனுப்பணும்னா அனுப்பி வைக்கிறோம், இல்லைன்னா ஏஜென்சிக்கு அனுப்பி வைக்கிறோம், ரிலீஸை கொடுக்குறோம். ஆனால் இப்போ அந்த சகோதரி பற்றி தகவல் தெரியல, யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வந்து என்கிட்ட வந்து தெரிவிங்க. இல்லை அந்த சகோதரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் உங்களுடைய வீடியோவாக இருந்தால் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். சரி, இப்போ என்ன பிரச்சனை? இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த சகோதரியோடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்க தானே, நடுங்கி போய் படிக்கட்டில் அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் அதே போல் பார்த்தா
குளோரக்ஸ் போத்தலோட பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி எப்பயுமே இப்படித்தான் கிளியோம் செதி எப்பயுமே இப்படித்தான் அப்படின்னு அந்த என்னவோ பயந்து நடுங்கி போன மாதிரி நிற்கிறாங்க. சரி, அவங்களுடைய என்னென்ன அந்த வீட்டில் நடக்குதுன்றது சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து அவங்களுக்கும் பழகி போயிடும். உங்களை சத்தம் போடுறது, உங்களை மிரட்டுறது. நீங்கள் பாருங்கள், என்னுடைய வீடியோவில் இன்றைக்கி கமெண்டில் நான் பொய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க சிலர். வந்து என்னுடைய வீடியோவில் பாருங்கள், மிரட்டி சத்தம் போட்டு ஷுனு கேட்டா ஷுனு ஃபே அப்படின்னு கேட்கக்கூடிய எத்தனையோ ஹவுஸ்மேட் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் இன்றைக்கும் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சவுதியாக இருந்தாலும் சரி, குவைட்டாக இருந்தாலும் சரி, மற்ற அரபு நாடுகள் எல்லாத்துலேயும் சரி, சாதித்த பெண்மணிகள் எத்தனையோ பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதே வீட்டில் இருக்கிறாங்க. பாபா ஒரு கை ஓங்கின அடுத்த கை ஓங்குற பெண்கள் இருக்கிறாங்க. மாமா கை ஓங்கின அடுத்த கை ஓங்கின பெண்கள் இருக்கிறாங்க. அதே வீட்டில் இன்னைக்கு அங்கே தான் இருக்கிறாங்க. சில நேரங்களில் நம்மளுடைய தைரியத்தை நாம் எந்த அளவுக்கு வெளிக்காட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துல சாதிச்சுட்டு போகலாம். நம்ம எந்த அளவுக்கு சோர்ந்து போய் எந்த அளவுக்கு நாம நர்வஸ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுவோம். அதால தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெளிநாடுகளுக்கு வரும்போது உங்களுடைய பயத்தை வெளிக்காட்டினீங்கன்னா நீங்க காலத்துக்கும் பயந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். முடிஞ்ச வரைக்கும் தைரியமா கடல் காந்து எத்தனை 1000 கிலோமீட்டர் கடந்து ஃப்ளைட் ஏறி வேறொரு நாட்டுக்குள்ள பாச தெரியாது, வெதர் கிளைமேட்டை பற்றி தெரியாது, சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது, ஆளுங்க எந்த மாதிரின்னு தெரியாது, தெரிஞ்ச முகம் இல்லை, குடும்பம் குட்டிகளை விட்டு நடுக்காட்டுலேயோ ஏதோ நடுக்கடலை கொண்டு போய் விட்ட மாதிரி வந்திருக்கிறோம். போராடணும், சர்வைவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதே உங்களை கொண்டு போய் இந்த மாதிரி பயண சுபாவத்தில் இருக்கிறவங்களை கொண்டே காட்டில் சிங்கம் புலி கரடிக்கு நடுவில் விட்டால் அந்த நிலைமையிலே நீங்கள் ஏதாவது உயிர் வாழணும்னா சர்வைவ் பண்ணி தான் ஆகணும், போராடித்தானே ஆகணும். அதை மாதிரி தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த நாட்டிலையும் வெளிநாடுகளையும் போராடுங்க, சர்வைவ் பண்ணுங்க. பண்ணினால் மட்டுமே தான் உங்களால் உங்களுடைய நிலைமையை வெல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அவரை வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். முடிந்த வரைக்கும் கவனமாக இருக்கும். தேங்க்யூ. அந்த சகோதரி பற்றின தகவல்கள் தெரிஞ்சால் மறக்காமல் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வந்து